இந்த மாறுதல்களை நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ வேறு வழி இல்லாமல் ஒத்துட்டு மாறிடுவோம். இதில் நம்ம எவ்வளோ பேர் போய் நம்ம செல்ஃபோனை கண்டுபிடிக்கல. ஸோ இனிஷியலாக ரிஜெக்ட் பண்ணுவோம், பையன் கெட்டு போயிட்டாங்க, ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி 2 வாரம் கழிச்சு அவரே போய் லேட்டஸ்ட் ஐஃபோன் அப்பா வாங்கிட்டு வருவார். எதுவும் இருக்கட்டும், இது ரிஜெக்ட், நான் மாறுதல் ஒத்துக்க மாட்டேன்னு தள்ளுற ஜாதி. இரண்டாவது மக்கள் மாற்றத்தை பார்க்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் அப்படின்வாங்க. ரியாக்டிவ் அப்படின்னா ஒரு செயல் நடந்தவுடன் அந்த செயலுடன் ஒத்து போகுதல். நம்ம முதல்ல செய்ய மாட்டோம், அந்த செயல் நடந்தவுடன் வேறு வழியில் ஊரே மாறுது. ரியாக்டிவ், நான் மாறியாகும். இப்போ எங்கள் ஏரியாவில் தொடர்ச்சியாக தண்ணி எக்ஸ்ட்ரா சேருது அப்படின்னா அதுக்கு எல்லாருமே என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நானும் கொஞ்சம் வீட்டு தூக்கி கட்டுறதோ இல்லை இடித்து கட்டுறதோ மாற்றி கட்டுறதோ இல்லை ப்ரொடெக்ஷனுக்கு வால் போடுறதோ ஏதோ ஒன்று பண்ணுவோம். இதில் தான் உலகத்தில் நிறையா பேர் இந்த ரிஜெக்ஷன் அண்டு ரியாக்ஷனில் தான் கிட்டத்தட்ட 70-80% மக்கள் இருக்காங்க. ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி, மாஸ்டர் சொல்லிட்டாரு ஒரு வழியில் செய்வோம், நம்ம யாரும் போய் கேட்கறதில்லை. இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நல்லா இருக்குது, அடுத்தது என்ன, புதுசாக எங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறீங்க, புதுசாக நாங்கள் என்ன டெக்னிக் கையாளணும், புதுசாக நாங்கள் எப்படி இன்னும் வேகமாக முன்னேறணும் அப்படி கேட்குறவங்க 3வது வகை ப்ரோஆக்டிவ். ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்னால் இதுபோல் நடக்கும் என்பதை கணித்து அதற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு மாறுதலுடன் ஒன்றி மாறுதலை தன்னுடைய அட்வான்டேஜுக்கு மாற்றிக்கிறோம்.